இந்த எபிசோட நாம இயக்குனர் ஆதித்யதார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற துரந்தர் தி ரிவெஞ்ச் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்தியாவில் இருந்து ரகசிய உளவிலையாக பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படும் ரன்வீர் சிங் அங்குள்ள பயங்கரவாதிகள் கூடாரத்தின் முக்கிய தலைவரான அக்ஷய் கண்ணாவை கொல்வதுடன் துரந்தர் முதல் பாகம் முடிவடையுது. அதிலிருந்து இரண்டாம் பாகம் தொடங்குது. அக்ஷய் கண்ணாவின் மறைவுக்கு பிறகு அவரது வலதுகரமான டேனிஷ் பாண்டரை தலைவராக்கும் ரன்வீர் சிங் ஒரு கட்டத்தில் அவரை போலீஸ் பாஸ்போர்ட் வழக்கில் வெளிநாட்டு போலீஸாரிடம் சிக்க வைத்து அவரே தலைவராகிறார். இதுக்கிடையில் இந்தியாவில் ரூபாய் 60,000 கோடி மதிப்பிலான கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடவும் முக்கிய நகரங்களில் தற்கொலை தாக்குதல் நடத்தவும் பயங்கரவாதிகள் கூடி திட்டம் தீட்டுறாங்க. இது பற்றி இந்திய உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்கும் ரன்வீர் சிங் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை வேட்டையாடும் ஆபரேஷன் துரந்தர் கையில் எடுக்கிறார். இதுக்கிடையில் ரன்வீர் சிங் இந்தியாவின் ரகசிய ஏஜென்ட் என்ற உண்மை பயங்கரவாதி தெரிய வருது. இறுதியில் என்ன ஆனது, ரன்வீர் சிங்கின் கதி என்ன, இதங்க அந்த படத்தோட மீதி கதை. முதல் பாகத்தை காட்டிலும் நடிப்பில் வெளுத்து வாங்கியிருக்காரு ரன்வீர் சிங். நடிப்புக்கு நல்ல தீனின்னு சொல்லலாம். ஆக்ஷன் தாண்டி எமோஷன் காட்சிகளிலும் கைத்தட்டில் அழுறாரு. மாதவன் நடிப்பு மிரட்டல். தன்னை எதிர்த்து சவால் விட்ட பயங்கரவாதியின் சாவில் இந்தியாவை வாழ்த்தி பேச சொல்லி உயிரை விட செய்வது அதகலம். அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், ராகேஷ் பேடி, சாரா அர்ஜுன் என அனைவருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சாத்வாத் சச்சின் இசையும் விகாஸ் வாழ்க்கா ஒளிப்பதும் படத்துக்கு பலம் சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகளில் அனல் பறக்குது. பரபரப்புக்கு பஞ்சமல்லாத திரைக்கதை ரசிகளை ஈர்க்குது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஆங்காங்கே பதில் அளிக்கும் வகையில் காட்சிகள் வைக்கப்பட்டிருப்பது இடைவேளையும் கிளைமாக்ஸ் காட்சியும் ரசிகளுக்கு புல்லரிப்பு. நீளமான கதை என்றாலும் பொறுமையுடன் ரசிக்க பார்க்க வைக்கும் வகையில் அதிரின் ஆக்ஷன் விழுந்து பரபரப்புக்கு பஞ்சமெல்லாம் தந்திருக்காரு இயக்குனர். தேசபக்திக்காக வைக்கப்படும் காட்சிகளுக்கு ஒரு சல்யூட் சொல்லலாம்.